அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய பொட்டேட்டோ புனா அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மக்கில் 1/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 1 வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா சேஞ்ச் ஆகணும். இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிரை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த ஆயிலே நல்லா இந்த மசாலா குக் ஆகணும். சப்பாத்தி பரோட்டா ரைஸ்க்கு கூட சாப்பிட்லாங்க. ரசம் சாம்பாருக்கு அருமையாக இருக்கும். இப்போ நல்லா ஆயிலே குக் பண்ணிக்கோங்க. நல்லா பழமாக உள்ள 2 தக்காளியை நான் அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சம் 1/4 கப் தண்ணி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி ஆயிலில் நம்ம மசாலாவெல்லாம் குக் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இது கொதிக்கிற கேப்பில் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில், 1 வெங்காயம் நீளமாக கட் பண்ணது, 1 கேப்சிகம், 2ஐயும் நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. 3 உருளைக்கிழங்க நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச கேப்சிகம் எல்லாத்தையும் இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சுருங்க. பாயில் ஆகட்டும். அவ்வளோதான், நமக்கு ஆலு பூனா தயாராகிடுச்சு. நான் இன்றைக்கி பரோட்டா கூட சர்வ் பண்ண போகிறேன். இது கிரேவியாகவும் சாப்பிட்லாம், இல்லை இன்னும் ட்ரையாக வேணும்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா ட்ரை ஆயிரும். நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.